ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல மக்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்களுடைய எதிர்ப்புகள் வந்து அந்த பிரச்சார நேரத்திலே தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென்சென்னையுடைய சிட்டிங் எம்பி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழச்சி தங்கப்பாண்டியன். சில பகுதியை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எங்கள் பகுதிக்கு வாங்க, வந்து வாக்கு கேட்கறதுக்காக வாங்கன்னு இன்வைட் பண்ணுறாங்க. அவங்க என்ன திடீர்னு நீங்களா வாண்டடாக கூப்பிட்றீங்கன்ற மாதிரி பார்க்கும்போது, இல்லை நீங்கள் தொகுதி பக்கம் வந்து 3 வருஷம் ஆகுது, வந்து பாருங்கள், அப்போ இப்போயாச்சும் வந்து ஓட்டு கேட்கறதுக்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி வச்சு தான் நிறைய சிக்கல்கள் வரும். அது வந்து அதிகமாக எந்த கட்சிக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு தான் வரும். ஏன்னா அவர்கள் தான் 39 சிட்டிங் எம்பி வச்சுருந்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வந்துட்டு திமுக, அதிமுக, மதிமுக, பாஜக, நாம் தமிழர்ன்ட்டு எல்லாருமே மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தவங்களையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மாற்றி மாற்றி இவங்க ஏன் பண்ணல, இது ஏன் பண்ணன்ட்டு. ஸோ அந்த வகையில் வந்து மக்கள் யாரை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா, அந்த தேர்தலுக்கான பிரச்சார பணிகளை வந்துட்டு ஒவ்வொரு கட்சியுமே ஆரம்பிப்பாங்க. அந்த பிரச்சார பணிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு ரொம்ப தெரிந்த பகுதிகளில் போய் அவங்க ஈஸியாக முதல்ல பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போகவே கடினமானது அல்லது அவர்களுக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லாத ஒரு பகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறது தான் பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளையுமே வாடிக்கையாக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல மக்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்களுடைய எதிர்ப்புகள் வந்து அந்த பிரச்சார நேரத்திலே தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் பிரச்சார கூட்டத்துக்கு வந்து இவ்வளோ பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டின காலங்கள்லாம் உண்டு. எம்எல்ஏ எலெக்ஷன் நான் சொல்லலை, நான் இது எம்பி எலெக்ஷன்லையுமே கூட்டியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ மக்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வரக்கூடிய வேட்பாளர்களை இவர்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் பகுதிக்கு வாங்க, எங்கள் பகுதியில் வந்து வாக்கு சேகரிக்கிறதுக்காக வாங்கன்னு இவங்களே வாண்டடாக கூப்பிட்டு வச்சு திட்டி நல்லா அனுப்பி விட்டுறாங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா, தென்சென்னை தொகுதியினுடைய வேட்பாளர் தென்சென்னையுடைய சிட்டிங் எம்பி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழச்சி தங்கப்பாண்டியன். அவர்களை வந்து ஒரு சில பகுதியை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எங்கள் பகுதிக்கு வாங்க, வந்து வாக்கு கேட்கறதுக்காக வாங்கன்னு இன்வைட் பண்ணுறாங்க. அவங்க என்ன திடீர்னு நீங்களா வாண்டடாக கூப்பிட்றீங்கன்ற மாதிரி பார்க்கும்போது, இல்லை நீங்கள் தொகுதி பக்கம் வந்து 3 வருஷம் ஆகுது, வந்து பாருங்கள், அப்போ இப்போயாச்சும் வந்து ஓட்டு கேட்கறதுக்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியல. திருப்பி போயிடுறாங்க அவங்க மக்கள். இவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி மக்களே திரும்பி வந்தது போதும் கிளம்புமான்ற மாதிரி கிளம்புறாங்க. அவர்களும் வந்து திமிர் பேச்சுக்கெலாம் நிறைய பேசுகிறாங்க. சில வேட்பாளர்கள்லாம் வந்து இந்த மாதிரி உங்கள் ஓட்டை எனக்கு வேணான்ற அளவுக்குலாம் பேசுகிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக எடுத்துக்கோங்க, பாஜக எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துலையுமே அவர்களுக்கு வந்து எதிர்ப்பு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த எதிர்ப்பெல்லாம் இவங்க எப்படி சமாளிக்க முடியும், அவர்களால் அந்த தொகுதியில் மறுபடியும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எந்தெந்த கட்சிகளுக்குள்ள இந்த பிரச்சனைகள் வருதோ அந்த கட்சியினுடைய தலைமை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அது போதும். உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் யாரையாச்சும் எடுத்துக்கோங்களேன், அவர்கள் மீது விமர்சனம் வருதுன்னா, ஓட்டு அந்த தொகுதி வேட்பாளர்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனத்தை விட அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளருடைய முகத்திற்காகவே அந்த கட்சிக்கு ஓட்டு விழுகும். அதே போல் திமுகவில் வந்து ஒரு சிக்கல் வருதுன்னா, அதை வந்து சமாளிக்கக்கூடிய திறமை வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்கணும். அவருடைய முகத்துக்காக ஓட்டு போடணும். ஆனால் அவரே வந்து சில இடத்துல சொல்கிறாரு, எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோன்றாரு. ஆனால் அவர் போகிற இடம் ஃபுல்லாமே கேள்வி கேட்குறாங்க, குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. யாராக இருந்தாலும் குறை சொல்கிறாங்க. திமுக கட்சிக்காரங்களே குறை சொல்கிறாங்க. தென்சென்னை பகுதியில் வந்து நான் சொன்ன இடம் பார்த்தீங்கன்னா, பூராமே திமுககாரங்க. அவங்களே வந்து திட்டுறாங்க, தமிழச்சி தங்கப்பாண்டியனை கூப்பிட்டு வச்சு திட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து குறை சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியை தான் அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. பாஜகவிலையுமே வந்து பார்த்திங்கன்னா, தலைமையில் வந்துட்டு அண்ணாமலை அவர்களுடைய முகத்திற்காக மட்டும்தான் ஓட்டு வந்து அதிகமாக ஒழுகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அதாவது தமிழகத்தில் நான் சொல்கிறேன், மோடி அண்ணாமலை அவர்களுடைய முகத்திற்காக ஒழுகும். வேட்பாளர்கள் அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. சில வேட்பாளர்கள் இன்னும் எம்பி ஆகாமல் இருக்காங்க. ஸோ அவர்களை வச்சு பிரச்சனை இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி வச்சு தான் நிறைய சிக்கல்கள் வரும். அது வந்து அதிகமாக எந்த கட்சிக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு தான் வரும். ஏன்னா அவர்கள் தான் 39 சிட்டிங் எம்பி வச்சுருந்தாங்க. பாண்டிச்சேரி பகுதியை பற்றி நம்ம சொல்லணுன்றது அவசியம் இல்லை. அங்கே காங்கிரஸுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. பட் இப்போ வந்து எப்படின்றது தெரில. அவர்களுடைய வாக்குறுதிகள் எல்லாமே வந்து மக்கள் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிருக்கு. இதை பாஜக வந்து எப்படி டேக்கிள் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் எல்லா இடத்துலையுமே அவர்களுக்கு வந்து அமோக வரவேற்பு இருக்குது. அதே மாதிரி பாஜகவினுடைய வேட்பாளர்கள் எல்லாருக்குமே அமோக வரவேற்பு இருக்குது. அதிமுகவுடைய வேட்பாளர்களில் சிலருக்கு வந்து சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்லாம் உருவாச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சில எம்பிக்கள் வந்து, அதாவது முன்னாள் எம்பிக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா,
ஆக்சுவலா அவங்க முன்னாள் எம்பிக்கள் கிடையாது. அதிமுகவுடைய வேட்பாளர்கள். அந்த பகுதியிலேருந்து அதிமுக முன்னாடி எம்பியா இருந்திருக்காங்க போல. அந்த பகுதிக்குலாம் போகும்போது, நீங்க இருக்கும்போது என்ன பண்ணீங்க? இப்ப இருக்கிறவனும் சரியில்ல, நீங்க முன்னாடி இருந்தவங்களும் சரியில்லன்ற மாரி நெறைய விமர்சனங்கள தொடர்ந்து வச்சுக்கிட்டே தான் வர்றாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து இந்த 2 கட்சிகளையும் நிராகரித்து 3வது ஒரு பெரிய கட்சிய தேர்ந்தெடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அது பாஜகவா இருக்கலாம், அல்லது நாம் தமிழரா இருக்கலாம், அல்லது வேறு எதுவும் கூட்டணி கட்சிகளா கூட இருக்கலாம். ஆனா, அந்த இது வந்து எந்த கட்சியோட சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு பாமகன்ற ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா, அவர்கள் யார் கூட கூட்டணி அமைத்திருக்கார்கள் அப்படின்றத வந்து மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எலெக்ஷன்ல வந்துட்டு ஒவ்வொரு வேட்பாளர்களையுமே மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து அப்படியே தொடர்ந்து கேட்க ஆரம்பிக்கும்போது தான் ஒரு புதிய மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.